அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதா மாவு வச்சு சூப்பரான ஒரு டீ கடை போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பவுலில் அரை பவுல் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது ஆப்ப சோடா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கொஞ்சமாக கரைஞ்சதும் ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இந்த மாவு நமக்கு புளிச்சு வரணும். அதனால் ஒரு 1/2 ஹவர் இதை ஊற வச்சுருங்க. தனியாக மூடி எடுத்து வச்சதுக்கப்புறமா 1/2 ஹவர் கழித்து இந்த மாதிரி திக்காக இருக்குது. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் எடுத்து அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதுதான். நீங்கள் கரண்டியாலையும் எடுத்து ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. கோல்டு கலரில் வந்தோடனே நம்ம இந்த உருண்டைகளை எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி